விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்த பொழுது கூட அந்த பவுன்சர்ஸ்கள் வந்து நீங்கள் ரொம்ப நெருங்கி வரும் பொழுது வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வர வேண்டாம்னு சொல்லும் பொழுது ஒரு ஊடகவியலாளருடைய வேலை என்ன? செய்தியை சேகரிப்பது. அப்படி வர வேண்டாம்னு சொன்னாங்க, பவுன்சர் தடுத்தாங்கன்னா பவுன்சர் தடுக்கிறான்னு கூட செய்தியை போட்டு போயிடலாம். இதை வந்து நீங்கள் வந்து பத்திரிகையாளருடைய சட்டை கிழிந்து விட்டதுன்னு சொல்லி போடுறாங்க நியூஸில். அந்த வீடியோவோ அந்த ஃபோட்டோ ஃபுட்டேஜோ எதுவும் காட்டல. ஆனால் பவுன்சர்ஸோட சட்டை தான் முழுசாக பிச்சு கசக்கி அதனால எல்லாரும் சேர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தள்ளுமுழுக்கு உள்ளாக்கி ஒரு தாக்குதல் நடத்துறது போல வந்து ஒரு காட்சி தெரியுது நம்மளுது. என்னோட இயல்பான கேள்வி, ஸ்டாலின் அவர்கள் இப்படி போகிறாரு, ஜெயலலிதா இப்படி போகிறாங்க, கலைஞர் இப்படி போகிறாங்க, அவங்க கூட இருக்க நபர்கள் இப்படி தடுக்கிறாங்க வரக்கூடாதுன்ட்டு, பத்திரிகையாளர் நீ அடிப்பியா? அடிச்சிருவியா? நீ தொடுவியா? நீ முதல்ல. அப்போது இதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ விஜய் கூட ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்திருந்தால் அவர்கள் இதே போல் உங்களை தடுக்கிறாங்க கிட்ட வரக்கூடாதுன்ட்டு, ஒய்பிரிவு அடிச்சிருவியா நீ? அப்போ நீ ஏன் இதை செய்கிறனாக்கா, திமுகவுடைய கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு கிட்டத்தட்ட பல ஊடகவியலாளர்கள் இன்றைக்கி விலை போயிட்டாங்க. பல விருந்துகள் திமுக வச்ச விருந்துகளில் கலந்துக்கிட்ட புகைப்படம்லாம் நம்ம பார்க்குறோம் பொழுது, திட்டமிட்டு விஜய் ஒரு இடத்திற்கு வரும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு அசம்பாவித நிகழ்வது போல வந்து ஒரு காட்சிப்படுத்தினாதான் அடுத்த ஒரு நடைபயணத்திற்கு போக விடாமல் தடை செய்ய முடியும். சார் இந்த மாதிரி பாருங்கள் சார், எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அவர் வந்தாரே வெளியில், அதனால் நடைபயணத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து தடுப்பதற்காக இது ஒரு வெல் பிளான்ட் அஜெண்டாவாக செய்யப்படுறதா தான் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய கேள்வி தான். ஒய்பிரிவு தடுத்து தான் நீ கை வச்சிருப்பியா? உதயநிதி கூட யாராவது போனால் கை வச்சிருப்பியா? ஸ்டாலின் கூட போனால் நீ கை வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி கூட்டமே வரல முதல்ல.